நம்மளை புது கிளாஸ் ரூமுக்கு வர சொல்லியிருக்காங்க. பின்னாடி பார்க்க அழகா இருக்குல்ல, கிளாஸ் ரூமே செம்மையா இருக்கு, ஜாலியா இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஏதோ கிராஃப்ட் டிராயிங் ஏதோ சொல்லி தர போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ ஜாலியா இருக்கு. ஆமா ஆமா அப்படிதான் நினைக்கிறோம் நாங்களும். ஐயோ மிஸ் வராங்க, அமைதியா இருங்க எல்லாருமே. குட் மார்னிங் பசங்களா, எல்லாருமே உட்காருங்க. அச்சோ உட்கார முடியாதுல்ல. இது நம்மளோட புது கிராஃப்ட் கிளாஸ் ரூம். இதில் நம்ம கிராஃப்ட்ஸு அப்புறம் ட்ராயிங்ஸு இது எல்லாமே இங்கே வச்சு தான், இந்த கிளாஸ் ரூமில் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இனிமேல். எப்பயுமே நம்ம ஸ்டடி கிளாஸ் ரூம் இருக்குல்ல, நம்மளோட கிளாஸ் ரூமில் எப்பயுமே நம்மளுக்கு லெசன்ஸ் அந்த மாதிரி நடக்கும். இதில் நம்ம கிராஃப்ட்டு ட்ராயிங்கு இந்த மாதிரி நடக்கும் பசங்களா. உங்களுக்கு படிப்பு மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் ப்ளே ஸ்கூல்னால ட்ராயிங்கு அப்புறம் கேம்ஸு எல்லாமே இருக்கும். அப்புறம் கிராஃப்ட் செய்கிறது, உங்களுக்கு லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாமே நாங்கள் சேர்த்து தான் சொல்லித்தருவோம். இது நாங்கள் இப்போல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு கிராஃப்ட் இதெல்லாம் நான் ட்ரைனிங் கொடுப்பேன். அதுக்கப்புறம் மந்த் எண்டில் ஹெச்எம் சார் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பார். டெஸ்ட்டு வச்சு உங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாரு. அதுதான் பசங்களா ஃபஸ்ட்டு கிளாஸாக உங்களை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் ட்ராயிங் காம்படிஷன் வைக்க போகிறேன். ஒரு சின்ன ட்ராயிங் போட்டி மாதிரி 2 பேர்த்துக்கும் ஒவ்வொரு சார்ட் பேப்பர் தரேன். உங்களுக்கு என்னென்ன வரைய தெரியுமோ அதை வரைஞ்சி கொடுங்க. 2 டீமாக பிரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா. ஒவ்வொரு டீம்லேயும் 4 மெம்பர்ஸ் இருந்துக்கோங்க. 4 மெம்பர்ஸாக இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் வரைய தோணுதோ நீங்கள் 4 பேருமே டிஸ்கஸ் பண்ணி தான் வரையணும். உங்களுக்கு என்னென்ன வரைய தெரியுதோ அது எல்லாமே வரைஞ்சி கொடுங்க சார்ட் பேப்பரில். யாரோட வரைகிற டேலண்ட் நல்லா இருக்கும் அவங்களுக்கு நான் ஸ்டார் ஓட்டுவேன். சரியா? பாப்போம் யார் அழகாக வரைகிறீங்கன்னு. இப்போ பிரிஞ்சு நின்றுக்காங்க பசங்களா. முன்னாடி ஒரு டேபிள் 2 டேபிள் போட சொல்கிறேன். சரிங்க மிஸ். ஐயா ஜாலியாக இருக்கு, நான் நிறைய வரைவேன், எனக்கு நல்லா வரைய தெரியும். அப்பாடி ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சாச்சு. ஆயிஷா கிளாஸ் ரூம் இங்கே தான் இருக்குது போல். ஒன்றும் தெரியாமல் நம்மளுக்கு கிளாஸ் ரூமே தெரிய மாட்டேங்குது. ஆயிஷா நீ இங்கே தான் இருக்கியா? அந்த ஃபாத்திமாவை அட்மிஷன் போட்டேன், சேர்த்து விட சொன்னாங்க, கிளாஸில் விட்டு போக சொன்னாங்க. அதான்டி விடலான்னு வந்தேன். சரி நான் வேகமாக விட்டுட்டு போயிடுறேன். கிளாஸில் இருக்கியா? டிஸ்டர்ப் பண்ணாமல். ஃபாத்திமா உட்கார வச்சுக்கம்மா, பார்த்துக்க நல்லா. நீ பார்த்துக்குருவேன்னு தெரியும். சரி பார்த்துக்க, எந்த சைடும் போகாமல் பிள்ளைய கூட ஃப்ரெண்டாக விளையாட சொல்லு. ஐயோ அக்கா நீ சொல்லவே தேவையில்லக்கா, நான் பார்த்துக்கிறேன் ஃபாத்திமாவை, நீ பயப்படாமல் போயிட்டு வா. சரிடி ஆயிஷா, அப்புறம் நான் மதிய சாப்பாடு உனக்கும் ஃபாத்திமாவுக்கும் ஒன்றாவே நான் கொண்டு வந்துடுறேன். நானே கொண்டு வந்துடுறேன். சரியா? நீ எங்கேயும் போய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காத. இனிமேல் நானே கொண்டு வந்துடுறேன்டி வீட்டில் செஞ்சு. சரிக்கா நான் வாங்கலை, நீயே கொண்டு வந்துடுறப்ப. சரியா, அப்போ நான் கிளம்புறேன். பேசினா பேசிகிட்டே தான் இருப்பேன். எடி ஃபாத்திமா போயிட்டு வரேன்டி. சரிம்மா. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ட்ராயிங் காம்படிஷன் வைப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. சரி பெஞ்ச் 2 போட்டுருவோம். 4 மெம்பர்ஸாக பிரிஞ்சு நில்லுங்க. சரி பசங்களா, பெஞ்ச்லாம் போட்டாச்சு. நில்லுங்க எல்லாருமே. ஒவ்வொரு டேபிள்லேயும் 4 பேர் நிற்க சொன்னேன். 4 பேர் கரெக்டாக நில்லுங்க. ஃபாத்திமா, புதுசாக வந்த ஃபாத்திமா பொண்ணை மட்டும் யாராவது ஒரு டீமில் சேர்த்துக்கோங்க. மிஸ் நாங்கள் 4 பேர் ஒரு டெஸ்கில் நின்றுக்கிறோம் மிஸ். சரிம்மா நின்றுக்கோங்க. மிஸ் நாங்கள் 5 பேர் ஒரு டேபிளில் நின்றுக்கிறோம் மிஸ். சரிம்மா நின்றுக்கோங்க. எல்லாருமே நின்றுட்டிங்களா? இப்போ 2 சார்ட் பேப்பர் தரேன், ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஐயா ஒரே ஜாலியாக இருக்கு, யார் ஜெயிக்க போகிறோன்னே தெரியல. ஒரு நல்ல டிராயிங்கை வரைஞ்சி விட்ற வேண்டியது. இந்தாம்மா உங்கள் டீமுக்கு ஒரு சார்ட் பேப்பர், அப்புறம் உங்கள் டீமுக்கு ஒரு சார்ட் பேப்பர். சரி டிராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு சன் வரைவோம், அது நல்லா இருக்கும். சன் வரைஞ்ச பின்னாடி நான் நிறைய மலையெல்லாம் வரையலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சன்னு வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நிறையா மவுண்டெயின் இருக்க மாதிரி வரைஞ்சிடலாம். அப்புறம் மவுண்டெயின்லேருந்து ஒரு வாட்டர் ஃபால் வர மாதிரி வரைஞ்சிடலாம் ஒரு மவுண்டெயின்லேருந்து. அப்புறம் கீழேயும் கொஞ்சம் ரிவர் மாதிரி போகிற மாதிரி வரைஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டக் மட்டும் அந்த குளத்தில் இருக்க மாதிரி வரைஞ்சிடலாம். இதே ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும், மிஸ்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மேலே ஸ்கையில் 2-3 க்ளவுட்ஸ் வரைஞ்சிடலாம், அதுவும் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். நீ ஒரு டக் வரைஞ்சிட்டோம்னா சிம்பிள் ட்ராயிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம டீமுக்கு நான் வரைகிறேன்டி. சரி ஃபஸ்ட்டு க்ளவுட்ஸ் வரைஞ்சிருவோம். இப்படி லைட்டாக பார்த்துட்டு வந்தேன், அவர்களோட ட்ராயிங் நல்லா தான் வரைஞ்சிருக்காது. அது மாதிரி நம்மளும் காப்பி பண்ணி கொடுத்துட வேண்டியதே. அப்புறம் ஒரு சன் அவ்வளோ மாதிரி வரைஞ்சிரும். இப்படி சைடில் இல்லாமல் நடுவில் வரைஞ்சிரும், அப்போ தான் டவுட் வராது. அதுக்கப்புறம் அவங்க பண்ண மாதிரி மவுண்டெயின்லாம் வரைஞ்சிரும். அப்புறம் வேறு ஏதோ வரைஞ்சிருந்தாங்களே, ரிவர் வர மாதிரி. சரி வாட்டர் ஃபால்ஸு அது மாதிரி வரைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் இங்கே என்னமோ வரைஞ்சிருந்தானுங்களே, பார்த்துட்டு வந்துடுவோம் ஒரு தடவை.
சரி. ஓ, இதானா டக்கா? சரி சரி, அதே வரைஞ்சி கொடுத்துட வேண்டியதே. ஒரு டக்கு வரைஞ்சிருவோம், அவ்வளோதான். அப்புறம் சிம்பிள் டிராயிங் ரெடி ஆயிரும். பிரியா, என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? மிஸ் தெரிஞ்சா திட்ட போறாங்க உன்னை. அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, பார்த்துக்கலாம். சரி, சப்மிட் பண்ணிட்டீங்களா பசங்களா? சரி, நான் கரெக்ஷன் பண்ணி தரேன். என்ன 2 டிராயிங்குமே ஒரே மாதிரி இருக்குது, கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 பேருமே பார்த்து பார்த்து என்னமோ வரைஞ்சிங்களா? சரி விடுங்க, சின்ன பிள்ளைங்கன்னு விடுற. இந்த தடவை ஃபஸ்ட்டு தடவை காம்படிஷன் வச்சனால நான் ஒன்றும் சொல்லலை. இந்தாங்க பசங்களா, பேப்பர் வாங்கிக்கோங்க. கடைசியில் 2 பேர்த்துக்குமே நான் ஸ்டார் ஒட்டவே மாட்டேன். 2 பேருமே பார்த்து பார்த்து வரைஞ்சிருக்கீங்க, அது நல்லா தெரியுது. அச்சச்சோ, மிஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க.